பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தொடர்ச்சியா உண்மையுள்ள மனுஷனை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவான்னு சொல்லி கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீதிமொழிகள் 28:20. அப்போ தொடர்ச்சியா எதுலாம் உண்மையா இருக்கணும்னு சொல்லி தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல எப்படி உண்மையா இருக்கிறது, யார் விசுவாசத்தில் உண்மையா இருந்து பரிபூரணத்தை, எப்படிப்பட்ட பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கறத தியானிக்க போகிறோம். அதே தானியேல் தான், வேற யாரும் இல்ல. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட்டான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு தானியேல் விடுதலை ஆயிட்டாரு, ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா ஒரு சின்ன சேதம் கூட தானியேல் மேல காணப்பட முடியல. ஏன் அப்படின்னா அவர் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் தான் காரணம். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் 100 மார்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 40 மார்க் ஜஸ்ட் மார்க் இருந்தா போதும். ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு எதுக்கு இயேசு? 100க்கு 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் இயேசு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தானியேல் வாழ்க்கையில 100க்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். இது எப்படி உண்டாச்சு அப்படின்னா தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் தான் காரணம். இதுக்கும் பாருங்க, தானியேலுடைய எஜமானன் அந்த ராஜா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? தானியேல் மேல அவ்வளவு அன்பு செலுத்துகிறார். வசனத்தை வாச்சு பாருங்க, தானியேல் மேல அவ்வளவு அன்பு, தானியேல் பேர்ல அவ்வளவு பிரியம். அந்த பிரியம் நிறைந்த அன்பு நிறைந்த ராஜாவால எதையும் செய்ய முடியல. ஆனா தானியேலுக்கு ஐயோ என் மேல அன்பு வச்சிருக்கிறாரு, என் முதலாளி என் மேல பிரியம் வச்சிருக்கிறாரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவாருன்னு சொல்லி தானியேல் ஒருவேளை நினைச்சிருந்தா, அந்த தானியேல் ஒருவேளை ராஜா மீது நம்பிக்கை வச்சிருந்தா தானியேல் இந்த பரிபூரணத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. ஒரு சேதமும் காணப்பட முடியாம வெளியில வர முடியாது. சிங்கத்தின் கெபியில அப்படியே முழுசா வெளியில வர முடியாது. ஆனா இது எதனால நடந்துச்சு அப்படின்னா தானியேல் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீது வைத்திருக்கிற முழு விசுவாசம். இன்னைக்கு உங்க விசுவாசம் யார் மேல இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க பிரியமான ஜனமே. சாதாரணமா தேவன் பரிபூரணத்தை கொடுக்க முடியாது. உங்க மேல பிரியம் வச்சிருக்கிற முதலாளியா இருந்தாலும் சரி, ஐயோ என் முதலாளி என் மேல பிரியமா இருக்கிறாருப்பா, என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்புறீங்களா? மோசம் போயிருவீங்க. நம்பிக்கை, அதாவது நம்புங்க, முதலாளிய நம்ப வேணாம்னு சொல்லல. முதல் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். என் தேவன் என்னை பார்த்துக் கொள்ளுவார். என் முதலாளி என் மேல பிரியமா இருந்தாலும் சரி, என் மேல ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எனக்கு நன்மை செய்கிறவரா இருந்தாலும் சரி, அதுக்கும் மேல என்னை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மீது என் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க வேலையில நீங்க ஆசீர்வாதத்தை காணுவீங்க, உங்க பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை காணுவீங்க. நீங்க எடுத்து வைக்கிற எல்லா பாதையிலையும் ஆசீர்வாதம், 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 பரிபூரணம். பரிபூரணம் சும்மா கிடைக்காது. உங்க விசுவாசம் தேவன் மீது, இயேசு மீது இருக்குமானா கண்டிப்பா நான் சொல்றேன், பரிபூரணத்தை தானியேலுக்கு கொடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தானியேல் உங்க பேர்ல விசுவாசமா இருந்தபடினாலதான் இதோ ஒரு சேதமும் காணப்பட முடியாம ஆசீர்வாதமாய் விடுதலை செய்யப்பட்டார். ஆண்டவரே, எவ்வளவுதான் ராஜா ஆண்டவரே அவர் மேல அன்பு வச்சிருந்தது அறிந்தாலும் உங்க மேல ஆண்டவரே விசுவாசம் இருந்தது போல நாங்க எங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, இதோ எங்களை உருவாக்கின தேவன் மீது விசுவாசம் எங்களுக்கு இருக்கணும். எங்க விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டு பரிபூரணத்தை அடைய கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. தானியேலை போல உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மீது மாத்திரம் முதல் நம்பிக்கையா இருக்கட்டும். அதுதான் பரிபூரணத்தை உண்டாக்கும். தேவன் பரிபூரணத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.